ராதாகிருஷ்ணன் தன்னை ராஜினாமா பண்ண சொன்னாங்கன்னு ஒரு பேட்டி கொடுத்துருக்கு அரசு ஆனதுக்கு அப்புறம். அதே போன்று காவல்துறை எங்களை மிரட்டுறாங்க அப்படின்னா பொறுத்தளவுக்கு காவல்துறை தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறது. இதை பொறுத்தவரையிலும் இதற்கு முன்னாலே வருவானு நம்முடைய மத்திய அரசினுடைய பிடி ஒவ்வொரு இல்லங்களில் சென்று ஆய்வு செய்து அதை பற்றி மாநில அரசுக்கு தொடர்பு கொண்டு ஏன் இவர்கள் மீது வெல்த் கேஸ் போடவில்லை என்பதுதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறதே தவிர வேறு ஒன்றுமில்லை. எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தவரையும் சிறந்த ஆட்சி நடத்த வேண்டிய நோக்கம் தவிர வேறு ஒன்றுமில்லை. அதைத்தான் நாம் செய்து வருகிறோம். அதே நேரத்தில் அனிதா ராதாகிருஷ்ணன் பொறுத்தவரையும் ராஜினாமா செய்யுங்கள் என்று யாரும் வற்புறுத்தவில்லை. ஏதோ செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரே தவிர யார் வற்புறுத்தான் என்ற நிலையை தெளிவாக எடுத்து சொன்னால் அதற்கு பதில் சொல்ல. ஆனா இப்போ எடப்பாடியார் என்ன சொல்லியிருக்காருன்னா, நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தாவேக்காவை கணிக்க மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் மொத்தத்திலேயே அனைத்தும் கணிக்க மறந்து விட்டார். அதுதான் நிலை. நேற்று நான் சொல்கிற போது ஒன்று தெளிவாக சொன்னேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடத்தியது இயக்கம் கட்சி, அம்மா நடத்தியது இயக்கம். இப்போது எடப்பாடியார் நடத்தி கொண்டிருப்பது கார்பரேட் கம்பெனி நடத்தி கொண்டிருக்கிறார். இவருடைய கருத்து கேட்கிறாரு, அவர் மகன் மற்றவருடைய கருத்து கேட்டு செயல்படுவதன் காரணமாக இன்றைக்கு ஒன்பின் ஒன்றாக எல்லோருமே ராஜினாமா செய்து வெளியே வருகிறார். இதுதான் நிலை.